தெரியும் என்பது. ஆம், இறையுணர்வும் அறநெறியும் பற்றி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்காக வழங்கியுள்ள சீரிய கருத்துக்களை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உள்ளங்களே, கடவுள் மனிதனை படைத்தான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட படைப்பின் வரிசையிலே எந்த ஒரு உயிரும் எனது மூலம் என்ன என்று தேடியது கிடையாது. ஆம், மனித குலம் மாத்திரமே நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்ன, முடிவு என்ன என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை திறன், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பண்பு மனம் இதம் மனிதன் என்றானது. அப்படி மனம் என்று வந்த பின்னே சிந்தனைகளாக, எண்ண ஓட்டங்களாக, எண்ண அலைகளாக மாத்திரமே இருந்திருக்கவில்லை. அதை தாண்டி சில பல முடிவுகளும் கூட மேற்கொள்ளப்பட்டது. ஆம், அது என்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலம் நாடி அறிந்து உணர்ந்து பெருமை பெறுகிற சிறப்பு. அந்த தேட்டத்துல கடவுள் யார் என்ற சிந்தனையும் வந்தது. ஆனால் ஒரு வகையில கடவுளை புறமாக தேட தேவையில்லை, கடவுள் என்று உள்ளே உணர்ந்தாலே போதும் என்று உணரப்படுத்தியது நம்முடைய ஆன்மீக நெறிகளினுடைய முடிந்த தனி பெரும் சிறப்பாகும். ஆம், அன்பு உள்ளங்களே, அந்த மூலத்தை நோக்கிய பயணத்திலே பேரிடி மின்னல் எவராலே, பெருமழை பெய்வது யாராலே, பாரில் வானில் மின்மினி போல் கண்ணில் படுபவை அவை என்ன என்று கேள்வி கேட்டு பார்த்தார்கள். ஆம், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த ஏன் என்ற கேள்விதான் சிந்தனை. இப்ப இந்த சிந்தனை திறன் என்பது மனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை கடந்து மனத்தின் உயர்நிலையாகி அறிவு என்ற நிலைக்கு மலர்த்தி கொடுத்தது தனிச்சிறப்பு. ஆம், அப்படி மனத்தின் உயர்நிலை அறிவாக மலர்ந்ததுல இன்றைக்கு நாம் புதிதாக எது மூலம் கடவுள் எது என்று அறிய வேண்டிய தேவை இல்லை. ஏற்கனவே எத்தனையோ மகான்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் அறிந்து உணர்ந்து உணர்த்தி கொடுத்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். இப்ப நாம புதுசா கடவுளை கண்டுபிடிக்க போறோமான்னு கேட்டா இல்லை. ஏற்கனவே அதற்கான பாதை தயாராக இருக்கிறது. அறிந்து உணர்ந்தவர்கள் சிறப்பேத்தது தானே ஆன்மீக நெறிகளும் மதங்களும் சமயங்களும். ஆம், ஆனா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்ன, இந்த உலகத்துக்கும் எனக்கு என்ன தொடர்பு என்ற கேள்வியை சைவ சித்தாந்தமும் கேட்குது. பதி பசு பாசம் உண்மை உணர்தல் என்று சொல்லப்படுகிறது. பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்கள் எல்லாம் பசு. பாசம் என்பது இந்த இரண்டையும் பிணைத்திருக்கக்கூடிய இந்த உலகம். எனவே இந்த தோற்றம் கண்ணுக்கு புலப்படுகிறது, தெரிகிறது, ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாததாக இருக்கிறது. அப்ப மாறாத வஸ்து ஒண்ணு இருக்கணும்னு யூகித்தறிகிற அறிவு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது
கற்றறிவு, படித்தும் அறியறது உண்டு. அதுல கடைசியா ஒண்ணு யூகித்தறிதல் என்பது. அப்ப அந்த யூகித்தல் என்பது என்னன்னா, யாரோ இதற்கு அதிகாரி. இப்படி கண்டபோது இறைவனை எவ்வாறு டெபினிஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டா, எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன், பேரருளாளன், முடிவில்லாதவன், காலம் கடந்தவன், முற்றும் உணர்ந்தவன். இப்படியெல்லாம் எண்ட்லெஸ்ஸா தான் சொல்ல முடிஞ்சது கடவுள். அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாம் பாட கேட்டோமோ என்று பாடியது போல, இந்த இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பேராற்றல் ஒண்ணு இருக்குங்கிறது யூகித்தறிய முடிகிறது. ஆனால் அதை கண்டு அறிய வேண்டும் என்றால் இயலுமா என்று கேட்டா இயலல. ஏன்றதுதான் கேள்வி. அன்பர்களே, நாம் எது ஒன்றை அறிய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை அறிவதற்கு அதனுடைய ஃப்ரீக்குவன்சியை விட குறைஞ்சு கீழே போனாதான் அதை உணர முடியும். உதாரணம், பஞ்சதன் மாத்திரைன்னு ஒரு தலைப்பு பேசியிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்டிருக்கணும். அதுல என்னன்னா, நமக்கு ஒரு இனிப்பு துண்டை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு, நல்ல மைசூர் பாக்கு சாப்பிட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்தாங்கன்னு காப்பி குடிக்க கொடுத்தா என்ன ஆகுது? காப்பியில சர்க்கரையே போடலையான்னு கேட்கிறோம். அப்ப அந்த இனிப்புல இருக்கக்கூடிய 10 யூனிட் சர்க்கரையை நுகரக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலிலே, நாக்கில, புலன்கள்ல ஜீவகாந்தம் எழுச்சி பெற்ற போது காப்பியில போடப்பட்ட 1 யூனிட் சர்க்கரையை உணரக்கூடிய அளவுக்கு இறங்கி வரல. அப்ப தெரியல. அப்ப இடையில ஒரு காரம் சாப்பிட்டு அப்புறம் காப்பி சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்த உடனே என்னாச்சு? இப்ப காஃபியில சர்க்கரை சரியாதான் இருக்கு, முதல்ல எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறோம். இப்ப இதனாலதான் நாம் அந்த பெரும்பொருளை, இறை உணர்வை, இறை அறிவை அறிய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன ஃப்ரீக்குவன்சியில இருக்குங்கிறது கேள்வி. ஃப்ரீக்குவன்சின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இந்த ஒலியினுடைய அளவை டெசிபல் என்று அளக்கலாம். இங்கே மின்விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, இது எத்தனை வோல்டேஜ் என்று அளக்க முடியும். அதே ஹார்ஸ் பவர்னு சொல்றோம். ஒரு வாகனம் ஓடுதுன்னா இத்தனை கிலோமீட்டர் பர் ஹவர்னு கணக்கீடு சொல்ல முடிகிறது. இப்படி அளக்க முடிந்ததுதான் இயக்கங்கள் எல்லாமே. புரிகிறதா? ஆனா அளவில்லாதவன், எங்கும் நிறைந்தவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி. அப்ப அப்பேற்பட்ட பேராற்றல், அதை போய் உணரணும்னா நாம என்ன செய்யணும்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to stand under that, then only we can realize the God. கடவுளை உணரணும்னா என்ன செய்யணும்? we have to stand under that. அதை விட அமைதி நிலைக்கு சுருங்கி நின்னாதான் இறைநிலையை உணர முடியும். ஏன்னா இறைநிலை, அது இறை நிலை. அது அலையா இருந்தா வேற, என்னுடைய மைண்ட் ஃப்ரீக்குவன்சி வேற, கேட்டுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரீக்குவன்சி வேற. இது ரெண்டும் கம்பைன் ஆனாதான் நான் பேசுறது உங்களுக்கு விளங்கும். உண்டா இல்லையா? ஒரு பாட்டு வானொலியில ஓடுது, அதை கேட்கிறோம். அப்ப நாம் கேட்கிற அந்த வெலாசிட்டி ஆஃப் மைண்டும் அந்த வெலாசிட்டியும் ஒன்றுபட்டாதான் அந்த பாட்டை ரசிக்க முடியும். உண்டா இல்லையா? நான் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கேன், வாசப்படி வழியா ஒருத்தர் வர்றாரு,
ஆனா நான் என்ன சொல்றேன், பேச்சு மும்முரத்துல உங்களை பார்க்கவே இல்லையேன்னு சொல்றேன். இப்ப கண் திறந்து இருக்கிறது, கண்ணின் மூலமாக காட்சியும் வந்தது, உள்ள போச்சு, உணரப்படலை. அப்ப என்னன்னா, அதை உணர்தல் என்பது என்ன ஃப்ரீக்குவன்சிங்க, அலைவேகம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். அன்பர்களே, நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தினுடைய எல்லா பொருள்களும், எல்லா மூலகங்களும், எல்லா அணுக்களுடைய திரட்சியும், எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் சேர்ந்து எல்லாமே அலை இயக்கம், வேவ்லெங்த் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப நான் இங்கே பழனியில இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் அத்துணை பேர்களும் உங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த கருவியின் வாயிலாக நீங்கள் காண்கிறீர்கள் என்றால், இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பமான சாதனை தானே. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி இப்படி பேச முடியும்னு சொன்னா நாம நம்பி இருக்க மாட்டோம். இப்ப செல்லிட தொலைபேசி வந்த பின்னால எங்க இருந்துகிட்டோம் நாம வீடியோ கால்லையும் பேசிக்கிறோம், கால் பண்ணியும் பேசிக்கிறோம். இப்ப இந்த சிறப்பு எவ்வாறு விஞ்ஞானம் மலர்த்திய ஒரு பேருண்மையோ அது போல நுணுகி நுணுகி ஆராய்கின்ற போது இயற்கையினுடைய பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் உணரப்படும். அதற்குத்தான் தியானத்தை வலியுறுத்தினார்கள், யோகத்தை வலியுறுத்தினார்கள். ஆகையினாலதான் நான் முதல்லயே சொன்னேன், ஒன்றை உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் அதனுடைய அலைவேகத்தை விட சுருங்கி கீழே வரணும். then only we can understand. அதான் புரிகிறதான்னு கேட்கிறோம்ல, அதான் அண்டர்ஸ்டாண்ட். we have to stand under that, then only we can realize என்ற ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்பொழுது அன்பர்களே, அதுக்குத்தான் தியானம் பண்ண சொன்னாங்க. இப்ப கோயிலுக்கு போய் அமைதியா வழிபடு. மனசு எப்படி இருக்கணும்? சீரான தன்மையிலே இருக்கு. அவசரத்துல அண்டாவில கை நுழையாதுன்னு பழமொழியே இருக்கு. அது கல்யாண வீடா இருக்கட்டும், இல்லை எந்த பரபரப்பு அவசரமா இருக்கட்டும், அங்க சீர்மை இருக்காது. அப்ப அந்த சீர்மையான பெரும்பொருளை உணர வேண்டும், மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்று சொன்னால் இறை உணர்வு, மெய்யுணர்வு. அதனால்தான் அதை மெய் என்று சொன்னார்கள் இல்லையா? பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளானா மானா பிறப்பு என்று வள்ளுவம் சொல்லுகிறது. நாம என்ன பண்றோம்? பொருள் இல்லாததெல்லாம் பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த பொருள்? துட்டு, தருப்பு, காசு, பணம், இதுதான் பொருள்னு நினைக்கிறோம். இது இருந்தா எல்லா பொருளும் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இது அல்ல. நாம் உலகத்துல காணக்கூடிய எல்லா பொருளும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, நிலையானது அல்ல. அப்ப நிலையான ஒரு பொருள் உண்டு, அந்த பொருள் தான் மெய்ப்பொருள் என்று சொன்னார்கள். அதைத்தான் வள்ளுவம் சொல்லுது. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று சொல்லுகிறது. அதையே திருப்பி இப்படி சொல்றாங்க பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதன் துணை கொண்டு அறிய சொன்னாங்க? அறிவின் துணை கொண்டு அறிய சொன்னாங்க. அப்ப நம்முடைய அறிவு என்பது சீர்மையான அலைவேகத்துல இருந்தாதான் அது ஒன்றை எடுத்துக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? அப்ப அதுக்குத்தான் கோயில் எல்லாம் எல்லா ஆலயங்களுமே ஆன்ம லயத்தை தருகின்ற நிலையங்களாக மலர்த்தப்பட்டிருக்கிறது. ஆன்ம லயத்தை, த கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், லயம், ஓர்மை, தியானம் தருகின்ற நிலையங்களாக எல்லா ஆலயங்களும் இருக்கிறது. அது புத்த விகாருக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, இல்லை மசூதிக்கு போங்க, இல்லை இந்து கோயில்களுக்கு போங்க, எங்க போனாலும் அமைதி தான் அங்க பெரும்பொருளாக வெளிப்படும். ஊர் மாரியாத்தா கோயில் ஊர்பட்ட சத்தத்தோட பாட்டு வைக்கிறாங்க, டமாரம் கொட்டுறாங்க, அதனால அது சரியாயிடாது.
அது வேற. ஆன்மலயம் வேண்டும் ஆலயங்களிலே என்று சொன்னார்கள் இல்லையா? எனவே இறை உணர்வு எது என்று திரும்பி பார்த்தான், சிந்தித்தார்கள். அந்த சிந்தனையினுடைய தனிச்சிறப்பாக என்ன உணர்ந்தார்கள் என்று சொன்னா, இரண்டு பக்கம் இருக்கிறது. உண்மை என்று ஒன்று உண்டென்றால் இன்னொரு பக்கம் என்ன உண்டு? பொய் என்று ஒன்றும் உண்டு. உண்டு என்று ஒன்று உண்டென்றால் இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? இல்லை என்பதும் உண்டு. அதே போல பகல் உண்டானால் இரவும் உண்டு, உருவம் உண்டானால் அருவம் உண்டு. இப்படி இரட்டைகளாகத்தான் நாம காண முடிகிறது. என்ன நம்ம பார்க்கணும்னு சொன்னா உருவம் இருந்தாதான் பார்க்க முடிகிறது. நான் கேட்கிறவங்கள காத்த பார்த்துருக்கீங்களா, காற்று பார்த்துருக்கீங்களான்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? காத்தை எப்படிங்க பார்க்க முடியும்? அதை உணரத்தான் முடியும்னு சொல்லுவீங்க. அதுபோலத்தான் அன்புள்ளங்களே, இப்ப அதை உணர்வதற்காக முயன்ற போது அவர்கள் சீர்மை தன்மைக்கு வருவதற்கு தியானம், லயம், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் இதை கொடுத்தாங்க. இதன் வழியாக முயன்ற போது இங்கே மன அலைச்சூழல் இருக்கிறது பாருங்கள். அது ஆல்பாவேஸ், பீட்டாவேஸ், காமாவேஸ், தீட்டாவேஸ், டெல்டாவேஸ்னு 5 ஸ்டேஜஸ்ல ஓடி இயங்கிட்டே இருக்குது. ஆனா அது 14லேருந்து 40 வரைக்கும் ஓடும்ன்றது நமக்கு தெரியும். அப்ப உலக இயக்கம். ஆனா 14க்கு கீழே அந்த அலைவேகம் இத்தனை விரலிங் வேவ்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது. அப்ப அது மாதிரி அது சுருங்கி அமைதி நிலைக்கு வருகிற போது 14லிருந்து 7, 7லிருந்து 3 இன்னும் சுருங்கி அப்சல்யூட் என்ற நிலை, அதாவது வெட்ட வெளி நிலை என்று புரிந்து. கடல் இருக்கு, கடலுடைய மையப்பகுதியில அலை இல்லாத நிலையாக இருக்கிறது. கரைக்கு வரும்போது தான் அங்க அலையாக தெரிகிறது. ஆனா அதே அலை தோன்றுகிறது, மறைகிறது, தோன்றுகிறது, மறைகிறது. அது போலதான் இந்த உலக தோற்றம். அப்ப இது மாயைன்னு கண்டாங்க. அதனால்தான் அறிவை அறிவால் அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா மெய்ப்பொருளை அறிவதற்கு எதன் துணை வேண்டும்? நம்முடைய அறிவின் துணை வேண்டும். அறிவை கொண்டு அறிவறிய புலன் அறிவினை உயிரில் அடக்கியும், குண்டலினி சக்தி உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட மெய் விளக்க தவம் தியானம் புருவ மத்தியில மேற்கொள்ளப் போகிறேன் என்று பாடுகிறார் மகரிஷி அவர்கள் தவமுறை அகவலிலே, இல்லையா? அப்ப நான் திரும்பி பார்க்கிறேன், நான் என்ன பண்றேன்? நான் எங்கிருந்து வந்தேன், மூலம் என்ன பார்த்த போது கண்கூடா தெரியுது, நான் தாய் தந்தையனுடைய ஒரு தொடர்பாக வந்தது இந்த பிறவி என்று அறிகிறோம். அப்படியே முன்னோக்கி பயணித்த போது முதல் மனிதன் வரையில செல்ல முடிகிறது இல்லையா? இப்ப முதல் மனிதன் ஆதாம் ஏவாள்னு புதிய பழையாகவும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல பக்கம் அதை சொல்றாங்க. அப்ப முதல் மனிதன் என்று சொன்னார். மனிதன் எங்கிருந்து பிறந்தான் என்ற கேள்வி வந்தது. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று கண்டார்கள், ஆராய்ந்தார்கள். அதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? டார்வின் கோட்பாடு. சரி, அப்ப குரங்கு என்பதற்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னா, குரங்கு உயிரினங்கள் விலங்குகள் எல்லாம் ஐயறை உடையது. மனிதனுக்கு மாத்திரமே 6வது அறிவு உண்டு. அது என்ன அறிவு? இப்ப கேள்வி கேட்குது பாருங்க, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கு மூலம் என்ன, கடவுள் என்ன, கடவுள்னா எங்க இருக்குது, அது எப்படி இருக்கு, கடவுள் உண்டா இல்லையா சொல்லுன்னு ஒரு கேள்வி, ஒரு தீட்சண்யம் உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கா இல்லையா? குரு கிட்ட போய் சுராண்டி இருப்பீங்க, பிராண்டி இருப்பீங்க. நான்லாம் படிக்கிற காலத்துல, ஏன்னா நான் படித்தது கடலூர், அதனால அங்க பெரியாரனுடைய கோட்பாடுகள் கொஞ்சம் வேகமாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. அப்ப கல்லூரியில கூட அப்படி மாணவர்கள் இருந்து எதிரடையா எழுதி போடுவாங்க. அதை பார்த்துட்டு நான் போய் கேட்பேன். அதாவது சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொன்னால்
சிவாய நம என்று சொல்லிக்கொண்டு மின்சார நாற்காலியில் அமர தயாரா என்று கேள்வி எழுதி போட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு, ஆனா உபாயம் இதுவே, இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும் என்ற பாட்டும் அதற்குரிய விளக்கமும் பின்னாடி மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. புரியுதுங்களா? அப்ப அவங்க பாதி பாட்டை தான் தூக்கி போட்டு அவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதே இன்னொரு பாட்டை கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொணமொன என்று சொல்லு மந்திரம் ஏதடா, இதைதான் எழுதி போட்டாங்க. நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு எழுதி போட்டாங்க. யாரு? தீக்கக்காரன் மாணவர்களே அது ஒரு பிரிவு. நான் கல்லூரியில் படிக்கிற போது. ஆனா அதனுடைய மறுபக்கத்தை, பின்பகுதிய நான் மகரிஷி, சிவலிங்கம் ஐயா போன்ற பெரியவங்க கிட்டதான் நான் தெரிந்து கொண்டேன். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், அந்த இடம் புரிந்து கொண்டது. அப்ப கடவுளை தேடினோம், கடவுள் எங்கன்னு பார்த்தோம். இது இந்த புறக்கண்ணால தேடுற வேலை இல்லையப்பா. என்ன லேப்ல சிக்கிறதுக்கு அது என்ன பரம்பொருள் அவ்வளவு அசால்ட்டான ஒண்ணா இல்லை. அப்ப ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டது, நிறுவனங்களுக்கு உட்படாதது, என்றைக்கும் உள்ளது, எங்கும் நிறைந்தது, எல்லாம் வல்லது இல்லையா? அதைத்தான் பரம்பொருள் என்று சொன்னார். அதனால்தான் தட் இஸ் அன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பரம்பொருள், மேலான ஒரு பொருள் அது உண்டு. அது இல்லைன்னு மறுக்க முடியுதா? அதை இல்லைன்னு சொன்னாலே உண்டுங்கிறது இன்னொரு பக்கம் வந்துடுது. அதுதான் ஒரு வேடிக்கை. கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லும் போதே அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுது? உண்டுங்கிற ஒரு தர்க்கமும் வந்துடுது. இது தர்க்கத்தின் அடிப்படையில நாம சிந்தித்தோம்னா புரிந்து கொள்ள முடியும். அப்ப உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்போ உண்டும் வரும், இல்லையும் வரும். ஏன்னா இரண்டுமாக இருக்கிறது அந்த ஒன்று, ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருளைத்தான் சொன்னாங்க, ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று சொன்னார்கள். உருவமா பார்க்கும்போது ரெண்டாகுது. அப்ப அவன் எப்படி இருக்கான்? அருவமாக இருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப நம்ம தவம் பண்ணி மேல போன போது வேவே இல்லாம, அலைவேகமே இல்லாம, அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். புரியுதா? என்ன ஆகிறோம்? வெட்ட வெளி ஆயிரும். வெட்ட வெளி, பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், நிர்மலம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி அனாதி, இறை, சிவம் என்று சொல்லக்கூடிய சிவம் தான் நிலையானது. சக்தி இயக்கங்கள் எல்லாம் வரும், இருக்கும், மாற்றம் பெறும், போகும், மாறிக்கொண்டே இருக்கும். மாறுகின்ற எதுவும் பரம்பொருள் அல்ல. அப்ப பரம்பொருள் ஒன்றுதான் இருக்க முடியும். அந்த பொருளை உணர்ந்த போது அதுதான் இறை உணர்வு என்று நிறைவோமாக. புரிகிறதா? இறை உணர்வுன்னா என்ன? ஏதோ ஒரு பேராற்றல் ஒண்ணு இது அத்தனை இயக்குது. இங்க டிராபிக்ல கொஞ்சம் சிக்னல் குழப்பமாயிட்டா கூட, போலீஸ்காரர் சரியா கை காட்டலைன்னா கூட டிராபிக் ஜாம் ஆயிடும், டம் டமார் ஆயிடும், ஜாம் ஆயிடும். ஆனா மேல பெருவெளியில பாருங்க, சூரியன், அதை சுத்திக்கிட்டு இருக்கிற கோள்கள் 9, அதே போல சூரியன் போலவே எத்தனையோ நட்சத்திர குடும்பங்கள் சுழன்று கொண்டு இருக்கிறது. இது அத்தனையும் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில்லாடும் தரம் அறிவே என்று மகரிஷி அவர்கள் பாடுகிறார். அதான் எது உணருதுன்னா அறிவு உணர்வு. எந்த அறிவு? அதான். அப்ப அறிவை அறிவால் அறிவது பொருளென அருளிய பெருமாளே. அறிவை அறிவால் அறிய வேண்டும். அறிவை கொண்டு அறிவறிய. தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இந்த இடங்கள்லாம் மெய்ப்பொருள், அறிவு, தன்னை அறிவது அறிவு, பின்னையது பேயறிவு என்று சொன்னார்கள். அப்ப இப்ப நாம இந்த வெளியில ஆராய்ச்சி பண்ற அறிவெல்லாம் என்ன? இது முடிவு காட்டாது, உள்ள பார்த்தா மட்டும்தான். அதனாலதான் கடைசியில
இருக்கும் இடத்தை விட்டு உள்ள இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஏன் 7 மலை ஏறி போறாங்க, 6 படை வீடு தேடி போறாங்க, ஹிமாலயாஸுக்கு தேடி போறாங்க. தேடுறதுக்கு ஒரு பொருள் எங்க இருக்குது? அந்த பொருள் நம்முள்ளேயே உள்ளது என்ற பேருண்மையை உணர்ந்த போது இதுதான் ஞானத்தினுடைய முடிவு. அப்ப இதை இறை உணர்வு என்று சொன்னார். அப்ப தேட வேண்டிய ஒரு பொருள் வெளியில இல்லையே, உள்ளேயே இருக்குன்னு புரிஞ்சு கொண்ட பின்ன தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெறல் வேண்டும்ன்ற இடம் வந்த பின்னே ஒருவர் எப்படி இருப்பார்? தேடுதல் முடிச்சாச்சு, இறை உணர்வு கிடைச்சு போச்சு. இறைனாக்கா அது அலை இல்லாத நிலை, நாமும் நிலையாகிற போது அதோடு ஒன்றாகிறோம், அங்கிருந்து பேராற்றல் பெறுகிறோம்ன்றது தவத்தினுடைய நன்மை. துரியாதீதம் அங்கதான் கிடைக்குது. சரி, வச்சுக்கோ. இப்ப துரியாதீதம் முடிச்ச ஒருவருக்கு என்ன வேலை? அவர் எப்படி இருப்பார் இல்லையா? எப்படி இருக்கணும்? அதான் கேள்வி. துரியாதீதம் எடுத்துக்கிட்டவங்களே, துரியாதீதம் தவம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டவங்களே யாருன்னு கேட்டா உங்க இறை உணர்வு பெற்றவர்கள். உண்டா இல்லையா? துரியாதீதம் எடுத்தவரை போய் ஏங்க கடவுளை உணர்ந்தவரே அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அவர் என்ன பண்றாரு? திரும்பி பார்க்கறாரு, யாருங்க கூப்பிட்டீங்க, என்னையா அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கே கடவுளை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றதுல தைரியம் இல்லை. உணர்ந்து கொண்டால் நிறைவுதான், மிச்சம் இல்லை, தேடுதல் இல்லை. அப்ப எங்க உள்ள பொருள் என்னுள்ளும் இருக்கிறது, அறிவாக என்னை நடத்துகிறது. நடத்துதா இல்லையா? நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த அறிவு எப்படி இருக்க வேண்டும்? அதேதான் அறநெறிகள் என்று வகுத்தார்கள். இப்ப இறையுணர்வு பார்த்துட்டோம், அறநெறிக்கு வர்றோம். அறநெறி என்றால் என்ன? அறம் என்றால் திருக்குறள்லையும் அறம் பொருள் இன்பம், அறவழியில பொருள் தேடி இன்பம் துய்த்தலை வலியுறுத்துகிறது இல்லையா? அப்ப அறநெறிகள் 3 சொன்னாங்க அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3 தான் அறநெறிகள். புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேல கிடையாது. இது மகரிஷி சொன்ன ஃபைனல் சப்ஜெக்ட் இது. சரியா? அப்ப நம்ம எல்லாரும் எப்படி வாழணும்னு ஒரு விதி முறை டெஃபினிஷன் உண்டா இல்லையா? ஹவு டு லிவ்னு ஒரு விஷயம் வேணுமா வேண்டாமா? இல்லை இஷ்டத்துக்கு வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றாரு, ஓய நான் யார்கிட்ட கேட்கணும், என் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? ஏன்னா நாம் சமுதாயத்திலே வாழ்கிறோம், சமுதாயத்துக்கு நமக்கும் கடப்பாடு இருக்கிறது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சமுதாயத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா புரியலையா? உதாரணம் சொல்லவா? மதியானம் சாப்பிட்டீங்களா? அந்த உணவு எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சாங்க. அந்த வெண்டைக்காய், அதில் போட்டிருக்க வெங்காயம், பருப்பு, புளி, உப்பு, மிளகா, தண்ணி முதற்கொண்டு, அப்புறம் அரிசி, அது விளைச்சல், இது எல்லாத்துக்கும் அதுக்கு கலப்பை, உழுதவன், களை எடுத்தவன், அப்படி கதிரடித்தவன், இப்படி எல்லா பொருளையும் எவ்வளவு பேரோட சமுதாயத்தினுடைய உழைப்பு இருக்குங்கிறத மறுத்துட்டு நான் சாப்பிட்றேன் என் இஷ்டம்னு பேச முடியுமான்னா அங்கதான் ஒருபிடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல் என்று மகரிஷி அவர்கள் பேசுகிறார். கையில் எடுத்துட்டோம் பாருங்க ஒருபடி சாப்பாடு, அதை எடுத்து இப்படி வச்சு சாப்பிடுவாங்க. அதனால எங்க தாத்தா இப்படி சாப்பிடுவார், நான் பார்த்துருக்கேன். முதல் சாப்பாடு எடுத்து வச்சு இப்படி வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம்தான் தெரியுது அதுதான் காயகல்பம்ன்றது, அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. சரியா? இப்ப நம்ம காயகல்பம் தெரிந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி அப்ப அந்த ஒருபடி சோற்றை எண்ணுகிற போது இதை கொடுத்த எத்தனை மக்களினுடைய உழைப்புக்கு நாம் நன்றி பாராட்ட கடமையுடையவர்களாக இருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை.
அப்ப நன்றி உணர்வு வேணுமா வேணாமா? இயற்கை தான் வந்ததுன்னா சூரியன் இல்லாம விளைபொருள் வருமா? நீர் இல்லாம வருமா? அப்ப நீரின் பெருமை, சூரியனின் பெருமை, காற்றின் பெருமை. நல்ல காத்து கிடைக்கணுமே. டெல்லியில படாத பாடு பட்டாங்கல்ல, காற்று மாசுபட்டு போச்சுன்னு சொல்லி வெடி வெடிக்க கூட யோசனை பண்ணாங்கல்ல தீபாவளிக்கு. அப்ப என்னாச்சு? இயற்கையினுடைய சிறப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இயற்கை அதனுடைய ரிதம் மாறுச்சுன்னா இங்க நம்மள அது தப்பிடும். புரியுதுங்களா? காத்து, தண்ணி, சூரிய ஒளி, வாழ்க்கை முறை, விளைச்சல், விளைபொருள் இதெல்லாம் அந்த மனுஷன் கெடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு கேரி பேக்கை வாங்கி வந்து கண்ட பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நெகிழி அந்த பை என்ன பண்ணுது? இப்ப எத்தனை ஆண்டுகள் கழிச்சு தோண்டினாலும் அப்படியே வருது அந்த பாக்கெட்டு. நீங்க ஆயில் வாங்கி யூஸ் பண்ண பாக்கெட்டு அது எத்தனை ஆண்டுகளானாலும் அழியாம அப்படியே உள்ள இருந்து வருதுன்னா அப்ப மண் வளத்தை நாம கெடுத்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? மனிதன் தன்னுடைய சுயநலத்தினாலும் ஆராய்ச்சியின்மையினாலும் புரியாத நிலைமையிலே செய்யக்கூடிய இந்த செயல்கள் இயற்கைக்கு முரண்பாடாக வந்தால் நாம் அதனை தப்பினால் காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு, சுற்றுச்சூழல் மாசு. புரியுதா இல்லையா? இதை யார் பண்றது? நாம தான் பண்றோம். விலங்குகள் கூட எச்சமிட்டுட்டு போகுது, அது மண்ணோட மண்ணா மைக்கிட்டு போகுது. ஆனா நம்ம மனுஷன் அறிவை வச்சுக்கிட்டு செய்யற தப்பெல்லாம் இன்னைக்கு நெகிழியா நிலத்தை கெடுக்குதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கோம்னு சொன்னா இப்பத்தான் நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தேவைன்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களுமே மனிதனுடைய முனைப்பினாலே நிகழுகின்ற ஒரு விஷயங்களாகி விடுகிறது. அப்ப என்ன பண்ணோம்னா மனிதன் இந்த இறை உணர்வு பெற்றோம் பாருங்க, அதுதான் எங்கும் இருக்கிறது. அப்ப அது இல்லாத இடமே இல்லை. நாம் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே. நல்ல வரிகளை கவனிக்கணும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே என்று பாடினார்கள் தாய்மானார் போன்ற பெரியவங்கள்லாம். அப்ப எங்கும் நிறைந்த அந்த ஒரு பெரும் பொருள் இல்லையா? எங்கும் நிறைந்த அந்த பெரும்பொருள் அது எங்கும் நிறைந்திருக்கிறது என்று உணர்ந்த இந்த மனிதனுடைய அறிவிலேதான் எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கிற கண்ணோட்டம் வர முடியும். இப்ப இந்த தனக்குள்ள பிரம்மம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் பிரம்மம் எனக்குள்ள மட்டும்தான் இருக்கு, உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா மகான்களும் உணர்ந்தார்கள். என் பின்னாடி இருக்கவங்கள்ல இருந்து எல்லா மகான்களும் உணர்ந்தார்கள். உணர்ந்ததை எடுத்து உரைத்தது மதமாச்சு. ஆனா மதமும் வழிபாட்டு முறைகளும் பின்பற்றுவதும் அறிந்து கொள்வதும் வேறுபட்டதே தவிர அறிந்த ஒரு பொருள் ஒன்றுதான். அதுதான் மெய்ப்பொருள் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது நிலை, அல்லது சிவம் என்று வைத்துக் கொள்வோம். அன்பர்களே, இப்ப இது இல்லாத இடம் எங்க இருக்கு? அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காட்டி. வாயில மட்டும் பாட்டு பாடுறோம்ல சிவபுராணத்துல. இப்ப அணுவுக்குள்ள என்ன இருக்கு? மையக்கரு இருக்கு. மையக்கரு ஏக்கம். ஏக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மிச்சமாகும். அதுதான் சிவம். நான் இயங்கிக் கொண்டிருக்கிற வரையிலே சோமசுந்தரம். இந்த ஏக்கத்தை கழித்து விட்டால் சிவம். அசைவற்ற நிலை அது ஒண்ணுதான் இருக்க முடியும். அன்பர்களே, ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ உருவங்கள் இருக்கிறது. சோமசுந்தரம்னா இதுதான் வடிவம், உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி இப்ப நாற்கலையுமா இன்னும் எல்லாரையுமே பார்த்தோம்னா நம்ம பார்க்குற எல்லாமே வேற 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 வடிவங்களாக தெரிகிறோம். ஆனா வடிவங்கள் பலவாக இருக்கலாம், உருவங்கள் பலவாக இருக்கலாம். அருவம் பலவாக இருக்குமா? அதுவே வடிவம் இல்லாதது. அப்புறம் வடிவம் இல்லாதது பலவா இருக்குமானா இருக்காது. சரி, இப்போ ஒரு கேள்வி முன்வைப்போம். அன்புக்கு வடிவம் இருக்கிறதா? இல்லை. அதுவும் கடவுளுக்கு வடிவம் இருக்கிறதா? இல்லை. அதுவும் சிவத்துக்கு வடிவம் இருக்கிறதா?
இல்லை, அதுவும். உண்மைக்கு வடிவம் இருக்கிறதா? இல்லை, அதுவும். மெய்ப்பொருளுக்கு வடிவம் இருக்கிறதா? இல்லை, அதுவும். ஆக மொத்தத்துல எதை வேணாலும் நேத்தி நேத்தி நேத்தின்னு கழிச்சுக்கிட்டே வந்தா வேதம் என்ன சொல்லுது? கடைசியில முடிந்த ஃபைனல் சப்ஜெக்ட் எதுவோ அதுதான் உள்ள பொருள், அதுதான் மெய்ப்பொருள், பரம்பொருள், பரமபதம், பரமசிவம் என்று சொன்னார். தட் இஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு. இப்ப இந்த நேர்நிறை உணர்வு வந்த பின்னால வாழ வேண்டிய வகையை கேட்டபோது அறநெறிகள்ல முதல்ல ஒழுக்கத்தை சொன்னார்கள். இந்த ஒழுக்கம் என்பது இப்ப எகிப்துல வேற மாதிரி இருக்கலாம், சீனாவில் வேற மாதிரி இருக்கலாம், லண்டன்ல வேற மாதிரி இருக்கலாம், இந்தியாவில் வேற மாதிரி இருக்கலாம் ஒழுக்கத்துக்கான விதி. ஆனா எல்லா நாட்டுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஒழுக்க விதியை நம்முடைய மகரிஷி அவர்கள் கண்டு சொன்னார்கள். தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத எதை வேணாலும் செஞ்சுட்டு போலாயா போயா அப்படின்ட்டாங்க. தானே ஒழுக்கத்துக்கு டெபனிஷன். அதுதான் முதல் அறநெறி 3ல ஒழுக்கம் என்றால் என்ன? எனக்கு தீமை பயக்காததாக இருக்கணும். ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, அது அவருக்கும் கேடு, அந்த புகை பிறருக்கும் கேடு. இது மாதிரி எந்த செயலை செய்யறது பற்றி எடுத்துக்கொண்டாலும் அதுல நன்மை தீமை சீர்தூக்கி நன்மை மட்டுமே விளையும் என்றால் செய்யலாம். இந்த இடத்துல ஒரு அழகான விஷயம் பாருங்களேன். பொய் பேசுறத பத்தி வள்ளுவம் சொல்லுது. பொய்மையும் வாய்மையுடைத்தே இல்லையா? சொல்லுதா இல்லையா? பொய் சொல்லக்கூடாதுன்னு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க, நாமளும் படிச்சிருக்கோம். பொய்மையும் வாய்மையுடைத்தே பாருங்க. எப்ப குறை தீர்ந்த நன்மை பயக்குமிடத்து, குறையே இல்லாம நன்மை மட்டுமே விளையுமானால் பொய் சொல்லலாம். ஓ, இதத்தான் இங்க பாக்குறோம். இப்ப தனக்கும் பிறருக்கும் தீமை இல்லாத செயல், இது இன்னைக்கு ஓகே இல்ல, நாளைக்கு பிற்காலத்துல தீமை இல்லாத செயல். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் அல்லது உள்ள உணர்ச்சிக்கும் தீமை பயக்காத எதை வேணாலும் செய்யலாம்னு ஒரு அழகான சம்யத்தை கொடுத்தது நம்முடைய மகரிஷி அவர்கள். எவ்வளவு சிம்பிள் ஃபார்முலா பாருங்க. இப்ப இதுக்கு முந்தைய நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து எதை செய்யலாம் செய்யக்கூடாது, இது சேருமா சேராதா, ஆகுமா ஆகாதா, குறுக்க போனா சகுனமா இல்லையா, அஷ்டமி நவமி பஞ்சமி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்த பின்னால எந்த கஷ்டமியும் கிடையாது. சரியா? ஏன்னா அதை வானியலும் ஜோதிடம்ல நான் பேசியிருப்பேன், நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த சிவனுடைய திருவடியை சரணென்று அடைந்தவர்களுக்கு இந்த கோள்களுடைய விலைகள் ஒன்றும் செய்யாது, வினைகள் ஒன்றும் செய்யாதுன்னு நான் பேசியிருக்கேன். ஆகையினாலே அன்புள்ளங்களே, இந்த சமயம் ஒன்று. 2வது சமயம் எது? அறநெறி 3 சொன்னேன் இல்லையா? ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த 3 எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அறநெறி எத்தனைன்னு கேட்டா 3. ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கத்துக்குரிய டெபனிஷன் பார்த்தாச்சு. இப்ப மனிதா பிறந்துட்டிய, உனக்கு என்னையா பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு? ஆமா, நான் என்ன பிறக்கும் போது நானா இப்படி நான் கலெக்டர் ஆகணும், தாசில்தார் ஆகணும், இல்ல மிலிட்ரி சோல்ஜர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு பிறந்தேன். ஒண்ணும் இல்லை, அப்பா தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். சரியா? அதனால இது பிறவிக்கு நோக்கம் இல்லை. இல்லைன்னாலும் கடவுளை தேடினோம் பாருங்க. அந்த கடவுளை தேடியதுல கண்ட விதம் எப்படின்னா, பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் அணுக்களினுடைய திரட்சி, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் என்று சொன்னார்கள். மையக்கரு, எலக்ட்ரான், புரோட்டான், இதானே ஒரு அணுன்னு ஆட்டம்னு சொல்றோம். இப்ப அந்த மையக்கருவுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தை கழிச்சுட்டா அது என்ன? சிவம். அது பூதாகாசம் என்று பெயர். இப்ப நாம் தவத்துல போய் சுத்த வெளியானோம், அலையே இல்லாத நிலை பேரானோம். இது சித்தாகாசம். இப்ப ராக்கெட் விடுறாங்க, இந்த ராக்கெட் மேல போய்
பூமியினுடைய ஈர்ப்பு எல்லை முடிகிற போது அங்க ஈர்ப்பு எல்லை முடிஞ்சு வெளியாயிடுது. ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றீங்கல்ல, அதான் அது வெட்ட வெளி. இப்ப அங்க போய் உந்து சக்தி ஒண்ணுமே தேவைப்படாது, அதுவே மிதந்து உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அதுல இருந்து அடுத்த கோளினுடைய எல்லைக்குள்ள போயாச்சு. இப்ப அந்த போர்ஸ் அங்க கிராவிட்டி இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த பிரபஞ்சத்துல கோள்களுக்கு இடையிலயும் வெட்ட வெளி இருக்கு, நமக்குள்ளேயும் வெளி இருக்கு. இந்த சுவரிடை வெளி போல் யானே சொரூப சுபாவமானேன்னு பாடியிருக்காங்க கைவல்லிய நவநீதத்துல தாண்டவராய சுவாமிகள். அப்ப சுவர் இருக்கு, அது கெட்டி பொருள், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா சுவற்றுக்குள்ளேயும் வெளி இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க பாருங்க. இதுதான் பூதாகாசம். அப்ப இங்க ஒன்றும் இல்லாம போனா சித்தாகாசம், அங்க கடந்து பார்த்தா எங்கும் சூழ்ந்திருப்பதும். இப்ப ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் தெரியும், அது தமிழ்ல என்ன சொல்றது எனக்கு வார்த்தை ஞாபகம் இல்லை. ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து ஒரு வாளி தண்ணியில போட்டுருவோம். இப்ப அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு, அதை சூழ்ந்தும் தண்ணி இருக்கு. அது போல மகாகாசம், பூதாகாசம், சித்தாகாசம், ஆகாசம் ஒன்றுதான். ஆகாசம் ஒன்றுதான். இதை நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். அப்ப இங்க இப்பவும் மறுபடியும் விளக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கோம். என்ன போயிட்டு இருக்கோம்? இப்ப அறநெறியில ஒழுக்கம் பார்த்துட்டோம். ரெண்டாவது கடமை. யாராவது எனக்கு கடமையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஐயா, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும்ன்றாங்க. இல்லறத்துல இருக்கிறவனுக்கு தாயா கடமை, துறந்தவனுக்கு கடமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். பட்டினத்தார் துறந்து சென்றவர் தானே. அவங்க அம்மா இறந்தவொடனே என்ன பண்றாரு? அன்னை ஈட்டாத்தி அங்கிருந்து தேடி வர்றாரு. கிடக்கு பச்சை வாழைமட்டையில கிடத்துறாரு. அன்னை ஈட்டத்தி அடி வயிற்றிலே, முன்னை ஈட்டத்தி முப்புறத்திலே, நானும் இட்டத்தி மூழ்கும் மூழ்குவேன்னு பாட்டு பாடினாரு. அது பத்தி எறிஞ்சது. இவர் டியூட்டியை முடிச்சிட்டார். ஆதிசங்கரர் துறவரம் எடுத்து இமாலயாசெல்லாம் போயிடுறாரு. எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுடைய அந்திம காலம் தெரிகிறது. திரும்பி வர்றாரு, கடமை முடிச்சுட்டு. இப்ப துறவு மேற்கொண்டவர்களுக்கே ஆதிசங்கரருக்கு பட்டணத்தாருக்கெல்லாம் கடமை இருக்குன்னா, நீங்க எதை தொலைந்துட்டு போயிட்டீங்க? இதை விட்டுட்டு போயிட்டீங்களா? காவியே அணிந்து போனாலும் கடவுளையே அறிஞ்சிட்டேன்னு சொன்னாலும் நமக்கு இங்க வந்தா வாழும்போது வாழ்க்கையில அறநெறி, வாழ்க்கை முறை, கடமை, டியூ. கடமைன்னு என்ன? கடன் என்ற சொல். கடன்னா தெரியுதுல்ல, கடன்பட்டார், கடன்பட்டாச்சு, திருப்பி கொடுத்ததே ஆகணும். அப்ப கடன் மை மிகுதி பெற்று கடமை என்றார். கடமைன்னா கண்ணியமா சொல்லிக்கிறோம். பட் வி ஆர் டியூ டு தி சொசைட்டி. முதல்ல என்ன சொன்ன, ஒருபடி சோற்றில் உலக ஒற்றுமை. இது மாதிரி எவ்வளவு சோறு நீ சாப்பிட்டு இந்த உடம்பையும் உயிரையும் வளர்த்து இருக்கியோ அவ்வளவு எங்கேருந்து வந்தது? சொசைட்டில இருந்து வந்தது, இயற்கையில இருந்து வந்து. அப்ப இயற்கைக்கும் சமுதாயத்துக்கும் நாம் கடப்பாடு உடையவர்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லிடுங்க பாப்பா. யாராவது சொல்ல முடியாது. அப்ப நமக்கு கடமை இருக்கு. என்ன கடமை இருக்கு? இயற்கையினுடைய இயக்க ஒழுங்கு பாதிக்காம வாழ வேண்டிய கடமை இருக்கு. சமுதாயத்துக்கு நம்ம வாங்கிட்டது திருப்பி கொடுக்கிற கடமை இருக்கு. ஒரு கதை சொல்லவா? நான் இன்னைக்கு ப்ரிப்பரேஷனே இல்லாம ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன். சரியா? ஒரு அரசனுக்கு ஏகப்பட்ட பிணக்கு. ஒரு அரசனுக்கு ஏகப்பட்ட பிணக்கு. வரி போட்டா சண்டைக்கு வர்றாங்க, வரி போடலன்னா நிர்வாகம் பண்ண முடியல, என்னையா அரசாங்கம் நடத்துறது, பெரிய கஷ்டமா இருக்கேன்னு குழப்பத்துல அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நல்ல காய்கிற வெயில்ல வயல்ல ஒரு விவசாயி அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு உழுதுகிட்டு போயிட்டு இருக்கான், உழவு பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த ராஜா பாக்குறான், இவன்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நான் ஒரு ராஜா, எனக்கு சந்தோஷமே இல்லையே, இந்த அவனை கூப்பிடி ஆகும், சந்தோஷத்துக்கு என்னையா காரணம்னு கேட்டாங்க. யாரு? ராஜா வந்து கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சொன்னா, உனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல குதிரை விட்டு இறங்கி வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கோன்னுட்டான். என் வேலையை கட்ட முடியாது.
சரின்னு அவர் உழவு ஓட்ட ஓட்ட ராஜாவும் கூடவே வந்து பாடம் கேட்கிறாரு. உன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்னையா காரணம்? உன்னுடைய இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கே உங்ககிட்ட, என்னையா காரணம் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் 4 காசு சம்பாதிக்கிறேன், 1 காசு கடன் அடைக்கிறேன், 1 காசு எனக்கு செலவு பண்ணிக்கிறேன், 1 காசு சேர்த்து வைக்கிறேன், 1 காசு தர்மம் பண்றேன், அதனால சந்தோஷமா இருக்கேன். ராஜாவுக்கு புரியல, என்னையா சொல்றாரு இவரு அப்படின்னா. தன்னை பெத்த தாய் தந்தையரை வச்சு பராமரிக்கிறான் அந்த விவசாயி. அதை சொல்றான், நான் கடன் வாங்கினது திருப்பி கொடுக்குறேன், 1 காசு எனக்காக செலவு பண்றேங்கிறது எனக்கு என்னுடைய வாழ்க்கை துணைவிக்கும் வேண்டியது வாங்கி பண்ணிக்கிற செலவுகள். சேமிக்கிறேன்னு சொன்னியா, அது என்ன? என்னுடைய மக்கள் செல்வங்களுக்கு நான் இன்னைக்கு செய்யறேன், அவங்க நாளைக்கு எனக்கு திருப்பி செய்ய போறாங்க, அதனால இது சேமிப்பு. தானம்னு சொன்னியா, அது என்ன? என்னுடைய விதவை தமக்கை என் வீட்டுல இருக்காங்க, அவங்கள புறம்பாக நினைக்காம அவங்களுக்கும் என்றைக்கும் போல அன்போடும் கருணையோடவும் எல்லா உபசரிப்புகளும் செய்யறேன், கவனிச்சுக்கிறேன், அதுதான் நான் செய்யற தானம்னு சொன்னான். இப்பதான் இந்த ராஜாவுக்கு அறிவு வந்தது. ஓ, நம்முடைய ஆளுமையிலையும் வருமானத்திலையும் இந்த நாளை ஒழுங்குபடுத்தினா சிறப்புன்னு புரிஞ்சுக்கிட்டானாமா அந்த அரசே. அது மாதிரிதான் நமக்கு கடமைய வேதாதிரி மகரிஷி எத்தனை கடமை சொல்லியிருக்காரு சொல்லுங்க? நமக்கெல்லாம் எத்தனை கடமை இருக்கு? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற கடமை, படிக்கணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இதுதான் எல்லாருக்கும் கவனம் இருக்கு, எண்ணம் இருக்கு, இதுக்கு தான் வாழுறீங்க. இது முதல்ல தப்பு. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, நான் சொல்லல, மகரிஷி சொல்றாங்க. ஐவகை கடமைகள் ஒன்றினால் ஒன்று கெடாமல், குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டுட்டு அப்படியே காத்தோடமா விட்டுட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. நமக்கெல்லாம் எத்தனை கடமை இருக்கு? ஐவகை கடமை. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று ஐவகை கடமைகள். அதுவும் எப்படி செய்யணும்? ஒன்றினால் ஒன்று கெடாமல்னு முடிக்கிறார். அதுதான் சிறப்பு மகரிஷி கிட்ட. ஐவகை கடமைகளை, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று ஐவகை கடமை. இப்ப தான் ஓகே, நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். குடும்பம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அக்கா சம்பாதிக்கிறோம், டியூட்டிக்கு போறோம், ஓகே, அதெல்லாம் ரைட். ஆனா சுற்றத்தை கவனிக்கிறியா? ஊர் உலகத்தை கவனிக்க. உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? உலகத்துக்கா நீ நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குன்னு ஒரு பாட்டுல வந்தது. அது மாதிரி நாம எனக்கு என்ன பண்ணுச்சு இந்த உலகம்னு கேள்வி கேட்டுக்கிறத விட்டுட்டு, நான் இந்த சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு என்ன பண்ணேன்னு யார் திரும்பி பார்க்குறீங்களோ அவங்க உத்தமர்கள், நல்லவங்க. இந்த சில பேர் தான் மட்டும் தான் தின்னியா, தான் சம்பாதிக்கிறான், தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், நான் சொத்து சேர்த்துருக்கேன், என் பொண்டாட்டி பொண்ணு குட்டி நிறைய பேரன் பேத்தி நல்லா இருக்கு, இன்னும் 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னா ஒன்றும் அதில் ஸ்பெஷாலிட்டியே இல்லை, விசேஷமே இல்லை. தெரியுதா? இது சுயநலம்தான். அப்ப தான், குடும்பம் என்ற 2 கடந்து ஊர், உலகம். இந்த உலகம் நல்லா இருக்கணும். ஏங்க, உலகம் நல்லா இருக்கிறதுக்கு போய் நான் ஏதாவது செய்ய முடியுங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறது கேட்கறது எனக்கு தெரியுது. ஒண்ணு வேண்டாம், தியானம் பண்ணி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் மனதார அந்த வையகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அன்பு கொள்ளுங்கள், கருணை கொள்ளுங்கள், நன்றி கூறுங்கள். இல்லையா? அந்த சொசைட்டி தானே நமக்கு எவ்வளவு பண்ணிருக்கு. அப்ப அதுக்காக நீங்க திரும்பி நல்லது நினைச்சிருக்கீங்களா? யாருக்காவது திருப்பிட்டு நல்லது நீங்க நினைச்சிருக்கீங்களா? இந்த உழவன் உழுதுதானே இந்த அரிசி வந்தது, நீ சாப்பிடும் போது அதை கையில எடுக்கும்போது அதை நன்றி பாராட்டினீர்களா? உப்புக்காக எத்தனை பேர் உழைச்சாங்க உப்பளத்துல, அதுக்காக நீங்க நன்றி சொன்னீங்களா? இது மாதிரி நன்றி சொல்லுகிற போது நாம இந்த சொசைட்டி முழுவதையும் நினைச்சு சமுதாயம் முழுவதும் நல்லா இருக்கணும், உலகம் முழுவதும் நல்லா இருக்கணும். மலையிலிருந்து ஏலக்காய் விளைஞ்சு வந்தது, மிளகு ஒரு பக்கத்துல விளைபொருளா வந்தது, உப்பு ஒரு பக்கத்துல விளைபொருளா வந்தது, ஆப்பிள் ஒரு பக்கத்துல இருந்து வந்தது. எல்லாம் நாம சாப்பிட்றோம், துய்க்கணும், அனுபவிக்கிறோம், ரைட்டு. ஆனா அதை நன்றி பாராட்டுறோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த நன்றி பாராட்டுதல் என்னன்னு கேட்டா,
துன்பப்படுகிற பிற உயிர்களுக்கு ஈகைன்னு 3வது சப்ஜெக்ட மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஒழுக்கம், கடமைன்னு சொன்னேன். கடமையிலிருந்து யாருக்கும் எக்ஸம்ஷனே கிடையாது. தை யுவர் டியூட்டி, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பற்றின்றி கர்மம் செய்வதனால் பலன் பல மடங்கு அதிகமாக விளையும். இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பற்றின்றி கர்மம் செய்தீங்கன்னா பலன் பல மடங்கு அதிகமாக விளையும். நான் என்ன செஞ்சா என்ன கிடைக்கும்னு, இப்படியே என்ன கொடுத்தா என்ன வாங்கும், நான் வாழ்கணும்னு அவருக்கு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பிணை. அப்ப அங்க என்னன்னு திருப்பி நீ எக்ஸ்பெக்டேஷனை விட்டுரு, எதிர்பார்ப்பை விட்டுரு. நீ என் டியூட்டி, நான் நல்லது செய்யணும், செஞ்சுட்டு போயிட்டே இரு. இதுதாங்க கடமையில நெட் ரிசல்ட். இந்த கடமையில இருந்து யாருக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது. நீங்க சமுதாயத்துக்காக என்ன செய்றீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. நாம் சமுதாயத்திற்காக, உலகத்திற்காக என்ன செய்யறோம்? நான் படிக்கிற காலத்துல அவ்வளவு போராட்டங்களுக்கு இடையில எனக்கு ஒரு அறிவு, ஒரு லைட், ஒரு கேண்டில், ஒரு டார்ச் லைட் கிடைச்சது. அதுதான் வேதாதிரி மகரிஷி. சிவலிங்கையா கிடைச்சாரு. இப்போ கேட்டா பதில் சொல்றதுக்கு கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்பேன், என்ன கேட்டாலும் பதில் கொடுத்தாரு. அப்ப எனக்குள்ள அறிவு விளக்கம் வந்தது. அந்த விளக்குல இந்த அறிவு சுடர் எரிந்தது. அதே சுடர் தான் இங்க எரியுது. இப்ப இந்த பணி 82ல இருந்து தொடங்கி, அதுக்கு முந்தைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால முறைப்படி சொன்னா மகரிஷியுடைய மன்றம் பழனியில தொடங்கி 82. இப்ப எத்தனை வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. சரியா? இப்ப நான் பணி செய்து கொண்டிருக்கேன். இதுல எனக்காக சம்பாதிச்சதுல எனக்கு நிறைவு இல்லை. என் குடும்பத்துக்காக செய்ததுல பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல முடியாது. ஆனா எங்கெல்லாம் வாரத்துல ஒரு நாள் வகுப்புக்கு போறேன்னு போனனோ அந்த நாள் எனக்கு உன்னதமான நாளாக இருந்தது. இதே போல இப்ப இந்த வார வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வியாழக்கிழமைன்னா நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்துல பேசுற கடமை வந்துடுது. அப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அட, ஒரு வாரம் பூரா தின்னுட்டு உட்காந்துட்டு இருந்திய சோமு, இன்னைக்கு ஒரு நாள் இப்ப இணைப்புல வந்த இத்தனை பேருக்கு நீ நல்ல விஷயங்களை பேச முடிஞ்சது பாரு அப்படின்னு என்னுடைய அகம் மகிழ்ச்சி அடைந்து என்னை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது நான் பேசுறேன். புரியுதுங்களா? அப்ப இப்ப நான் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? நான் அறிந்த அறிவை, எனக்கு குருமார்கள் கொடுத்த அறிவை, தாய்மானார் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னது, வள்ளலார் சொன்னது, ரமணர் சொன்னது, வேதாதிரி சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல டேஸ்டியான பஞ்சாமிர்தமா பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப இதுல எனக்கும் மகிழ்ச்சி, பெற்றுக்கொண்ட உங்களுக்கு மகிழ்ச்சி. இப்ப இதுல ஏதாவது காசு செலவு இருக்கா? இப்ப தமிழ் ஆனந்த யோகத்துல நான் பேசுறேன். அந்த அறக்கட்டளை மாசம் மாசம் எனக்கு செக் போட்டு கொடுப்பாங்க. நான் எதிர்பார்க்க முடியுமா? கிடைக்குமா? அது முறையா? இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு அருள் பணி. இந்த அருள் பணியை நம்முடைய குருநாதர் செய்து வேதாதிரி மகரிஷி நம்மை பழக்கப்படுத்திட்டார். இப்ப அதனால்தான் நம்முடைய இந்த அமைப்புகள்ல சேவையை முதலாக எடுத்துக்கிறோம். தொண்டு, ஈகை. ஈகைன்னா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னு என்ன? அப்படின்னா தாகத்துல தவிச்சவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இதுதான் புண்ணியம். அதே மாதிரி வாழ தெரியாதவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? வாழ்க்கை வாழும் வகையை சொல்லி கொடுக்கணும். அப்ப அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவு கண் திறந்து கொடுக்கணும். ஆனா வள்ளலார் அதையே தான் என்ன சொல்றாரு? 3 நோய் இருக்கு. பசிப்பிணின்னு ஒரு நோய் இருக்கு, உடல் பிணின்னு ஒண்ணு இருக்கு, உழப்பிணின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3க்கும் பதில் கொடுக்கிறேன்னு கொடுத்ததுதான் வள்ளலாருடைய சன்மார்க்க சங்க அமைப்பு. ஆனா சாப்பாடு போடுறத மட்டும் ஒருத்தர் செஞ்சுட்டு நான் வள்ளலாரை முழுசா ஃபாலோ பண்றேன்னு சொன்னா ரைட்டா வருமா? அந்த சாப்பாடு போடுறதுலயும் அன்பும் கருணையும் மனதிலிருந்து பெருக்கெடுத்து பரிமாறும் போதே ஒரு மகிழ்ச்சி வருங்க. நான் அறிந்திருக்கிறேன். அப்படியே லைனாக உட்கார வச்சு ஓடி ஓடி பரிமாறிய காலங்கள்லாம் உண்டு.
இப்பவும் எனக்கு அந்த விருப்பம் உண்டு. ஆனா கொஞ்சம் உடம்பு இடம் கொடுக்கறதுலன்னு வச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி இப்ப ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்கொலோ அப்படிங்கிறாங்க. அட கொடுத்து பாரியா, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஈகை ஈகை இன்பம் என்று சொல்லுகிறார். அப்ப மறுபடியும் பாப் இறை உணர்வு என்னத்தான் இறைய போய் உணர்றது? இறை தான் எங்கும் இருக்க. ஓகே தானே? என்னுள்ளும் இருக்கிறது, உலகமெங்கும் வியாபித்திருக்கிறது, எல்லா உயிரிலும் இருக்கிறது. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், நாயிலையும் இருப்பான், நரியிலையும் இருப்பான். அப்ப நாயிலையும் நரியிலையும் இருக்கிற இறைவன் எனக்குள்ள இருக்க மாட்டானா? சரி, எனக்குள்ள இருக்கிற இறைவன் அப்ப அவருக்குள்ள மட்டும், எங்க பக்கத்து வீட்டு கோபால்னு ஒருத்தர் இருக்காரு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, அவருக்குள்ள இறைவன் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அப்ப எல்லாத்துக்குள்ள இறைவனை காண்டல் தான் இறை உணர்வு. இறைவன் இல்லாத இடமே இல்லை. வெளி எங்க இல்லைன்னு சொல்லுங்க? எங்கும் இருக்கு. அதை முதல்லயே பேசிட்டோம். இதை உணர்ந்த பின்னால என்ன வேலை? உணர்ந்த பின்னால ஒரு வேலை இல்லை. அறிவு நிறைவாயிடுச்சு. இனிமேல் கடவுளை தேடுற வம்பே இல்லைப்பா. இனிமேல் கடவுளை நான் தேடிட்டு கடவுளை கண்டுபிடிக்கணும், அந்த ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த பேச்சுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டாங்க மகரிஷி. துரியாதத்துல கொண்டு போய் நம்மளை பாழாக்கிட்டாங்க. பாழாயிட்டமா இல்லையா? ஒன்றானோம் பரமானந்தம், அந்த ஏகம், ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க, முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் வாழும்போது மட்டும் இந்த மூன்றிலிருந்து விலக்கு கேட்கக்கூடாது. ஒழுக்கம் கொஞ்சம் மாறலாமா, பிசகலாமா? தனக்கும் பிறருக்கும் தீமை பயக்காத செயல், தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் தீமை பயக்காத செயல், உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உணர்ச்சிக்கும், அதாவது இந்த உயிருக்கும் சரி பிற உயிருக்கும் சரி, தனக்குத்தானே தீமை பயத்து கொள்ள கூட நமக்கு ரைட் இல்லைங்க. ஐ வாண்ட் டு கமிட் சூசைட், நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கேன் ஐ? இல்ல, சட்டப்படி அதுவும் குற்றம்னு பிடிச்சி உள்ள வச்சிடும். அப்ப தன்னுயிரை மாய்த்து கொள்ள கூட நமக்கு அனுமதி இல்லாத போது அப்ப எப்படி இருக்கு பார்த்துக்கோங்களேன். எனவே இந்த ஒழுக்கம் புரிஞ்சுக்கிறோம், கடமையை புரிஞ்சுக்கிறோம். இந்த கடமையில மறுபடியும் சொல்றேன், யாரெல்லாம் எனக்குன்னு சம்பாதிக்கிறோமோ அவங்கள சிறு பிள்ளைகள், அறியாதவர்கள். சரி, ஆனா யாரெல்லாம் தன்னுடைய ஈட்டியதுல, ராணடைன்னு ஒருத்தரை பத்தி படிச்சிருக்கேன். நீங்க அவர் ஹிஸ்டரி கொஞ்சம் சரிதம் கிடைச்சா படிச்சுட்டு கூட சொல்லுங்க. நான் படிக்கிற காலத்துல படிச்சது. அவருக்கு ரொம்ப சிறு தொகை தான், ஒரு ரூபாய்க்கு 16 முந்தி உண்டு. உங்களுக்கு இப்ப தெரியாது, நமக்குலாம் பைசா கணக்கு தான், பைசாவும் போயிடுச்சு இப்ப. அந்த இத்தனை ரூபாய் இத்தனை அணா, அந்த வருமானத்துக்குள்ள அவர் அதுல தனக்காக 1/3 செலவு பண்ணிட்டு மிச்சம் 2/3 அவரு ஈகைக்காக பிறருக்காக உதவினார் என்று காந்தி காலத்து சரித்திரத்துல வாழ்ந்த ராணடைய பத்தி நான் படிச்சிருக்கேன். சரியா? இப்ப இதுதாங்க சிறப்பு. நீ உனக்காக எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஏதாவது கொண்டு போறியா? அப்புறம் என்னத்துக்கு சேர்த்து வைக்கிற? காதிருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு. எனவே மினிமம் ரெக்குயர்மெண்ட்னா 9 நாழி உடுப்பது 4 முழம். எவ்வளவுதான் அள்ளி அள்ளி வச்சாலும் தின்னுட முடியுமா? வயிறு கொண்ட அளவுக்கு தான் திங்க முடியும். எவ்வளவுதான் ஆடை அள்ளி போட்டுக்கிட்டாலும் சுமக்க முடியுமா? சுமக்க மட்டும்தான் ஆடை அள்ளி போட்டுக்க முடியும். இருக்கிற இடம்னா, நான் இருக்கிற இடம்னா இந்த அளவுக்கு, இந்த உடம்பு அளவுக்கு தாங்க இங்க ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். என் வீடு இவ்வளவு பெருசு இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வியாபித்து நிற்க முடியுமா? 1 ஏக்கருக்கு நான் இடம் வாங்கி போட்டு நான் வியாபித்து நிற்க முடியுமான்னு? இல்லை. வியாபிக்கலாம். எப்ப வியாபிக்கலாம்? எல்லா உயிரிலையும் என்ன பார்த்தா, எல்லா உயிரும் வியாபித்து இருந்து வாழ்கிற மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சியாக தெரியும். அதுதான் இறைவேரின்பம், அதுதான் இறை உணர்வு என்று கூறி, அதை உணர்ந்து எல்லா உயிர்களுக்கும் ஒத்து உதவியும் வாழ்தல், பிறருக்காக கொடுத்து வாழுங்க. நீங்க இந்த கொடுத்து வாழுங்கன்னா கூட பணம் தீர்ந்து போகும் சார். பொண்ணை கொடுங்க, பொருளை கொடுங்க, இடத்த கொடுங்க, அன்னதானம், ஆடை தானம்,
கோதானம், பூதானம் இல்லையா, நிறைய இருக்குல்ல. கன்னிகாதானம், பொண்ணை கட்டி கொடுத்தா கூட கன்னிகாதானம், இதெல்லாம் கொடுக்க உங்ககிட்ட தேர்ந்து போகும். ஆனா கொடுக்க கொடுக்க குறையாத ஒரு செல்வம் உங்ககிட்ட இருக்காது. எதுனா கேடு இல் விழு செல்வம் கல்வி. அதான் அந்த கல்வி என்ற அறிவு செல்வத்தை கொடுத்தா அவன் நல்லா வாழ போறான்றது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. அதனாலதான் நான் என்னுடைய வாழ்வில் வசந்த யோகா எம்பளத்துல கூட தானத்தில் சிறந்தது அறிவு தானம்னு மேல எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. சரியா? அதனால அன்பு உள்ளங்களே, இந்த சிறப்பான ஒரு சிந்தனை, ஒரு சிறப்பான இந்த ஒரு மலர்ச்சி, கடவுளை தேடி போற வேலையில பாதி வேலை இந்த பக்கம்தான் இருக்கு. ஒழுக்கம், கடமை, ஈகையில தான் நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவும் ஆனந்தமும் பேராண்மையும் இருக்கிறது என்று கூறி, அதை அடைந்து உய்ந்து உணர்ந்து சிறக்க மனதார வாழ்த்தி, நீங்களும் அந்த மகிழ்ச்சி பேரின்பத்தை அடைந்து உணர்ந்து எல்லாரையும் அந்த மகிழ்ச்சியினால திளைக்க செய்வீர்களாக. இதைத்தான் மகரிஷி கையில் எடுத்தாரு, வெற்றி பெற்றார். நாமும் சிறக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை கேட்ட நீங்களும் உங்களோட அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ அதே இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இறை உணர்வும் அறநெறியும் என்ற சிறந்ததொரு தலைப்பிலே நமக்கு மிகச் சிறந்த சிந்தனை ஒரு அருளி பழனி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உரையில் கலந்து சிறப்பித்த மெய்யன்பர்களும் தமிழ் ஆனந்த யோகா தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நிறைவாக நிலையாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறந்ததொரு தலைப்பு இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க, இறை உணர்வும் அறநெறியும் என்று வேதாத்ரி மகரிஷி நமக்கு அருளிச்ச அற்புதமான தலைப்பு என்றீர்கள். மனித இனம் மட்டுமே மூலத்தை தேடுகிறது. மனம், இதம், மனிதர். மிகச் சிறப்பாக அற்புதமான தலைப்பு. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் இருப்பது யாராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி என்று நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து அறிந்து அறிந்து உணர்ந்து சென்று நோக்கும்போது நானே கடவுள் என்ற ஒரு அறிவு நிலையை நமக்கு இயக்கம், அதாவது அசையாதது சிவம், அசைவது சக்தி இயக்கம். நம்ம மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற மாறாத ஒன்று இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன், பேரறிவாளன், முடிவில்லாதவன், காலம் கடந்தவன், முற்றில்லாதவன். அதுதான் சொல்லுவாங்க அடிமுடி அறிய ஒண்ணாதவன் என்பது. நமக்கு நம்மை சூழ்ந்து நமக்குள்ளும் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் ஒவ்வொரு அணுவிற்கு இடையேயும் இருக்கக்கூடியவன் அந்த இறைவன் என்ற ஒன்றை நாம் உணர்ந்தால் அதுதான் பேரறிவு, அனைத்துக்கும் அதுவே என்பது மிக அற்புதமாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். இதுல எனக்கு மாணிக்க வாசகரின் பாடல் திருவாசகத்திலே மிக அற்புதமாக நம்ம வெளியே பாருருவாய பிறப்பர வேண்டும், பத்திமயம் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே என்ற மிக அற்புதமான பாடல். அதுல பத்தில நேலும் பணிந்தில நேலும் உன்னை நான் காண வேண்டும் என்று மிக அற்புதமான பாடல். முடிந்தால் எல்லாருமே அந்த முழு பாடலையும் கேளுங்க. மாணிக்க வாசகர் அருளிய பாடல் நம்மை உருக வைக்கக்கூடியது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒண்ணு, உண்மையிலேயே அப்படி ஒரு அற்புதமான பாடல். ஐயா அவர்கள் அடுத்து ஒரு அரசன் ஒரு உழவன் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதை கதையை அற்புதமா சொன்னாங்க. அவன் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சேர்த்து வைத்திருக்கிறேன், என்னுடைய காசுல நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் என்று ஒழுக்கம், கடமை, ஈகையை பற்றி மிக அற்புதமாக தெளிவாக விளக்கினார்கள். இது எல்லாமே நாம் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிட மகரிஷி கொடுத்திருக்காங்க.
சொல்லாதது ஒன்றும் இல்லை. ஆனால் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும் போது நமக்குள் அது கருமைய பதிவாக பதிய வேண்டும். நமக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை இருக்கிறது. ஈகை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பல்வேறு தலைப்புகளிலே நமக்கு நன்மணி ஐயா அவர்கள் செய்யக்கூடிய ஈகை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். தன்னுடைய 5 வகை கடமைகளை ஐயா சொன்னாங்க. சோ அந்த கடமையையும் நாம் உணர வேண்டும், உணர்ந்து செய்வோம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற விதிமுறை ஒரு ஒழுக்கத்திற்கு சொன்னாங்க. சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். சமுதாய கடமை நமக்கு. நீ என்ன செய்தாய் இந்த நாட்டுக்கு, நாடு என்ன செய்தது என்று நீ கேட்பதை விட நீ என்ன செய்தாய் அதற்கு என்று ஒரு கேள்வி உன்னுள் எழுப்பினால் நிச்சயமாக உனக்கு சமுதாய கடமை உன்னுள் எழும். ஆனால் எதையுமே பிரதிபலன் எதிர்பார்க்காமல், நோ எக்ஸ்பெக்டேஷன் சொன்னாங்க. அதே மாதிரி நீ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதனுள் அதற்கும் கீழே அந்த அலைச்சூழலில் சென்றால் நீ அந்த இறைநிலையை உணரலாம். அதே மாதிரி சித்தாகாசம், பூதாகாசம் அதையும் ஐயா சொல்லியிருக்காங்க தெளிவா. மீண்டும் மீண்டும் இந்த உரையை நீங்க திருப்பி கேட்கும் போது நாம் இந்த சமுதாயத்திற்கு ஏன் வந்தோம், என்னடா இது வாழ்க்கை என்ற சலிப்பு நிச்சயமாக உங்களுக்கு வராது. நான் ஏன் பிறந்தேன், சிறப்பாக இந்த சமுதாயத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுந்தால் ஒரு ஊற்று எடுக்கும் பாருங்க. இப்ப ஐயா சொன்னாங்க, மகரிஷி கொடுத்தாங்க, தன்னுடைய குரு சிவலிங்கம் ஐயா கொடுத்தாங்க. அதை நான் சொல்லும் போது நிறைவு இருக்கு. நான் சம்பாதிச்சதோ, வேலை செஞ்சதோ, குடும்பத்தை பார்த்துக்கிட்டதோ அது கூட நிறைவில்லை. ஆனால் வாரம் ஒரு நாள் இந்த வகுப்பு எடுக்கும் போது வரக்கூடிய நிறைவு அது உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதே மாதிரி நம்மால் இயன்ற அறிவு தானம் செய்யலாம். எல்லாருமே ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற அளவு செய்ய முடியும். சோ எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான், எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து நாம் இந்த சமுதாய கடமையை ஆற்றுவோம், ஈகை செய்வோம். ஈட்டியதில் இப்போ காந்தி ராணடைவை பற்றியே சொன்னாங்க ஐயா. தன்னுடைய 1/3 அவர் ஈகையாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி நிறைவாக என்ன சொன்னாங்க, இந்த வீடு இருக்கு, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல, 1000 ஸ்கொயர் ஃபீட்ல, 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. 1 ஏக்கர் நிலமும் இருந்தா நாம் வியாபித்திருப்போமா? இல்லையே. ஆனால் அந்த இறைநிலையை உணர்ந்தால் எல்லா உயிர்க்குள்ளும் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்பது மிக அற்புதமான வார்த்தைகள் ஐயா. எல்லாவற்றிலும் என்னை காண்பவன் எவனும் அவனே சிறந்த மனிதன் அப்படின்னு ஒரு அப்போ நமக்கு அந்த அன்பும் கருணையும் இறையின் குணம், கல்யாண குணம்னு அடிக்கடி நமக்கு ஒரு பேராசிரியர் சொல்லுவாங்க. இறைவனுடைய கல்யாண குணம் அன்பும் கருணையும் நம்முள் ஊற்றெடுக்கும். அந்த ஊற்று பெருக்கெடுத்து இந்த சமுதாயம் முழுவதும் எப்படி மகரிஷி அவர் நிறைந்து கொடுத்திருக்கிறாரோ அதே போல் நாமும் நிறைந்து இந்த சமுதாயம் முழுவதும் நிறைந்து வாழ்வோம் என்ற அற்புதமான சிந்தனையாருடைய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். அதுக்கு முன்னதாக சில முக்கிய அறிவிப்புகள். நாளை அதிகாலை வெள்ளிக்கிழமை என்பதால் கருமைய சாந்தி தவம், அதனை தொடர்ந்து சிந்தனை உரை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். நாளை மாலை சாந்தி தவம், அதனை தொடர்ந்து கல்லீரலும் பித்தப்பையும் என்ற தலைப்பில் கீழர் கார்த்திகா அவர்களும் கீழர் அனிதா அவர்களும் தன்னுடைய சிந்தனை உரையை அருள உள்ளார்கள். நம் தமிழ் ஆனந்த யுகத்திலே வரக்கூடிய இந்த சிந்தனை உரைகளை அனைவரும் கேட்டு பயன்பெறுவோம். நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சுற்றம் ஊர் இப்ப சமுதாய கடமைன்னு ஐயா சொல்லும் போது இதுவுமே ஒரு கடமை, இது செய்யணும் நீங்க. ஏன்னா நாம் அந்த உயர்ந்த நிலையை பெறும்போது மற்றவர்களும் அந்த நிலையை அடைய வேண்டும். இந்த நிகழ்வுகள் பற்றிய போஸ்டர்கள் வருவதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் அந்த புண்ணியத்தை அடையட்டும் என்ற ஒரு புண்ணிய செயலாக செய்யுங்கள், தொண்டாக செய்யுங்கள். இதுவே சமுதாய கடமை என்று நீங்கள் உணர வேண்டும். நிச்சயமாக நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வு நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்கு. பார்க்கும் இடமெங்கும் நீக்க மர நிறைந்த பரிபூரணானந்தமே எங்கும் நிறைந்த பெரும் பொருள் அவன். எல்லாவற்றையும் பிரம்மமாய் தனக்குள்ளும் மற்றவர்களும் யார் பார்க்க வேண்டும் என்பது மிக அற்புதமான தலைப்பு, சிறந்த உரை. நன்றி ஐயா. கனகராணி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க கனகராணிமா. ஐயா மிக சிறப்புங்க. இன்னைக்கு மிக மிக சிறப்பாக இருந்தது. இறை உணர்வும் அறநெறியும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வெளியே தேடிக்கிட்டே இருக்கிறோம் எப்போங்கிறத மிக அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா.
இப்ப எல்லாருமே அப்படிதான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றார் ஞானத்தங்கமே, அப்படிதான் இருக்குது. ஆனா நம்ம இதுல இன்னும் அந்த இருக்கிறவங்க கன்க்ளூஷன் என்னன்னா, அது எதுவா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட பின்னால அவரை தேடுற வேலை மிச்சமா போச்சு. இப்ப போன ஏகப்பட்ட கடவுளை தேடி போன போராட்டம் எல்லாம் முடிஞ்சு போன பின்னால ஒரு வேலையும் இல்லை. ஆமாங்க ஆமாங்க ஒன்றானோம் பரமானந்தம்னு உட்காந்துடுறோம். ஆனா அப்படி இடத்துல நான் கடவுளை உணர்ந்துட்டேன்னு உட்காந்துட முடியுமான்னு கேட்டா அப்பத்தான் 3 வருது. அதான் அறநெறி. ஆமாங்க. ஒழுக்கம் கடமை ஆமா. ஈகை மிக மிக சிறப்பாக ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னும் இன்னைக்கு நீங்க சொன்ன விதம் இன்னும் நல்லா இருந்தது. அந்த கடமைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? கடன் ஒரு காசு கடன், ஒரு காசு சேமிப்பு, ஒரு காசு தனக்காக, ஒரு காசு கடமைக்காக. மிக மிக கரெக்ட். சிறப்பாக இருந்ததுங்கய்யா. அதான் எல்லாருமே இந்த கேள்விய கேட்கணும். நாடு என்ன செய்தது? நமக்கு என்று கேள்வி கேட்பது எதற்கு? நாம் என்ன செய்தோம் அதற்கு? அப்படின்னு எல்லாருமே இந்த கேள்விய மனசுல வச்சா கடமைய கரெக்ட்டா செய்வாங்க. ஆனா இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா எனக்கு ஒரு பெரிய உணவு கிடைக்குது. ஆமாங்க. என்னன்னா ஒரு வாரத்துல இந்த 1 மணி நேரம் கிளாஸ் நடத்துறது எனக்கு உயிருக்கு உணவு. ஆ, ஆ. இந்த கண்டிப்பா. மகிழ்ச்சியை நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் எங்கேயோ போய் ஜாலியா இருப்பீங்க. கண்டிப்பா. எங்களுக்கும் அதேதாங்கய்யா. இப்ப ஆ ஒரு நாளைக்கே ஒரு 2 மணி நேரம் ஒரு மன்றது இல்ல வேற ஏதோ ஒரு மன்றம், தவமயம் போய் பயிற்சி குடுத்து அங்க போயிட்டு வந்தா தான் மனசு ஒரு திருப்தியா இருக்குதுங்கய்யா. இப்ப ஆமா. சாப்பிட்ட திருப்திய விட நீங்க சொன்ன அந்த அனுபவம் தான் உண்மையிலேயே ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்னைக்கு ஒரு மன்றத்துக்கு போலயா, எதுவும் பண்ணலையா, அன்னைக்கு ஏதோ ஒண்ணு எதையோ மறந்த மாரி என்ன ஷார்டேஜா இருக்கு. சொல்லிட்ட மாதிரி இருந்த கரெக்ட். மாரியே தான் ஐயா இருக்கும். போயிட்டு அதை விட வந்தோம். சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு சும்மாவே உட்கார்ந்துருந்தே நீ இன்னைக்கு என்னையா செஞ்சேன்னு நம்மள வந்து அது தட்டிக்கிட்டே இருக்கு. ஆமாங்க. இத நம்ம ஒரு கடமையா, யாருக்காச்சும் ஒரு கடமையா ஏதோ ஒண்ணு செஞ்சா மனசு உண்மையிலேயே அந்த சந்தோஷப்படுதுங்கய்யா. கொடுத்து உதவுவதுங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க. ஐயா நன்மணி ஐயாவும் ஈகை பத்தி ஆஹ் நெறைய சொல்லுவாரு. அந்த மாரி செய்யும்போது ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்கொலோ. ஆ அருமை அற்புதமா எடுத்து சொன்னீங்க ஐயா. எல்லாருமே இத உணர்ந்து உணர்ந்து செய்யணும். இது நம்ம ஆனந்த யோகத்துல இருக்கிறவங்க, வேதாத்திரியத்துல இருக்கிறவங்க ரொம்ப செய்றாங்க. எல்லாருமே இந்த இத நடைமுறைக்கு கொண்டு வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஐயா. இப்பல்லாம் அந்த நல்ல போர் இருக்குது, கேஸ் தட்டுப்பாடுலாம் வரும்ன்னு சொல்றாங்க. அப்ப எங்கேயோ போர் நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு பிடி உணவுல உலக இங்க ஒற்றுமை. வந்து இடிக்குது இல்ல இப்ப. ம். அங்க அப்ப கேஸ் நமக்கு வருது. சமுதாயத்துக்கு தொடர்பு இருக்குல்ல. கண்டிப்பா. அப்ப எங்கேயோ தான் இதுல இருக்கு. அப்ப அப்ப இப்போ ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்கே தெரியுதா? சொல்லுங்க ஐயா. என்ன பாட்டு சொல்லுங்க? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அது இல்லைன்னா இப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பாங்க ஐயா. அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பேசல சாமி. இத இந்த ஒரு விஷயத்த வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க இல்லையா? உலக ஒற்றுமை. எல்லாருமே எங்கேயோ ஒண்ணு நடந்தா கூட எல்லாரையும் அது பாதிக்குது அப்படிங்கிறது. அப்போ ஒரு செயல்னால எல்லா இடத்துலயும் ஆ பாதிப்பு இருக்கு, நல்லது இருக்கு இல்லைங்களையா? அப்ப நம்ம ஆ, நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்ங்க. நல்லது. நன்றி வா. ஐயா. இப்போ இன்னொரு பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். அந்த பாடல் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். அது ஒரு பாத்திரம். வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரம் உள்ளது உன்னிடத்தில் என்பார். அதாவது பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உன் அருள் அருள் என்று அலைகின்ற மனம் என்னை துரத்துதே. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய், உன் திருக்கரம் என்னை அனைத்து அருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு அந்த பாடல் கேட்க கேட்க கண்ணுல தண்ணியா வரும். சோ இந்த பொருளற்ற வாழ்க்கைக்கு தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். அந்த பொருளற்ற வாழ்க்கையை நம்மை துரத்தினாலும் உன் அருள் அருள் என்று நாம் அவனை உணர வேண்டும் என்பது மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்பது இன்று நிறைய பேர் நம்ம விட்டுட்டோம். ஒரு சாம்பாருக்கே உதாரணம் சொன்னீங்க. அதுல காய், பருப்பு, எண்ணெய் எல்லாமே போட்டு எவ்வளவு ஒரு அந்த உருப்படி உணர்வு உலக ஒற்றுமைக்கான நன்றி உணர்வு நிச்சயமாக நாம் காயகல்பம் செய்ய மறந்துட்டா கூட பரவாயில்ல, இந்த நன்றி உணர்வை மட்டும் நீங்கள் மறவாதீர்கள்.
ஒவ்வொரு வேளையும் உணவு உண்ணும் போது அந்த உணவு நமக்குள் எவ்வளவு ஒரு அற்புதமான எந்த ஃபேக்டரியிலும் செய்யக்கூடிய முடியாத ஒரு வேலையை நம் உடல் செய்கிறது. அதற்கான ஒரு அற்புத உடலை அளித்த இந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் நீங்க நன்றி சொல்பவராக இருந்தால் நிச்சயமாக நீங்க துரியாதீத நிலையை அடையலாம். துரியாதீத நிலையை அடைந்தவன் அன்பும் கருணையாக இருப்பான், கருணையாக இருப்பான் என்பதை மிக அற்புதமாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ரவிசங்கர் ஐயா, சிறப்பான உரைங்க, நல்ல விளக்கமா, ஆனா சிம்பிளா நீங்க சொன்னது பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ஐயா, இப்ப எப்படி பார்த்தாலும் அது கடமைன்னு தாங்கய்யா வரும். ஈகையே நம்ம எப்பதான் செய்யறது? இப்ப எல்லாமே நம்ம கடமையில தான் போய் செய்யற மாதிரி இருக்கும். தெரியாத ஒரு உயிருக்கு நம்ம செஞ்சாலுமே அந்த உயிரினால் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். அது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கடமை தானே செய்யறோம். நம்ம ஈகைங்கிறது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுங்கய்யா? அதாவது குடும்பத்துக்கு செய்யும் போது கடமை. போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் கார்டு வாங்கிட்டு நன்றி சொன்னா அது கடமையா? காசு கொடுத்துதான் வாங்குறோம், ஆனா நன்றி சொல்லும் போது அது சிறப்பு. அப்ப எல்லார்கிட்டையும் அந்த கொடுக்கல் வாங்கல் தாண்டி ஒரு அன்பு பாராட்டுறோம் பாருங்க, அந்த அன்பு தான் அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் அப்படிங்கிற இடம். அப்ப வேற மற்றவற்றெல்லாம் கொடுக்கும் போது அது அந்த உயிர் திருப்தி அடையிறது இல்லை. சாப்பாடு போடுவாங்க சார் ஃப்ரீயா ஒரு இடத்துல, அவன் என்ன ஒண்ணு தூக்கு போஸ்ட் கொண்டு வந்து அதுலயும் போட்டு நைட்டு கொண்டு போயிடுவான். அப்ப அந்த அன்னதானம் எங்க போகுதுன்னா 3 வேளையும் ஃப்ரீயா சோறு கிடைக்குது. அப்ப அவன் உழைக்காம உட்காந்து வெட்டியா இருக்கான். அங்கதான் எனக்கு கண்ணு தெரியுது, இப்படி தப்பா போகுதே அன்னதானம் அப்படின்னு நினைக்க தோணுகிறது. ஆனால் இந்த அறிவு தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, வாழ தெரியாம கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாங்க. இப்போ ஒரே பிரச்சனை சார், கவலை ஒழித்தல் சப்ஜெக்ட் இருக்குங்க, மனசே குழப்பங்க, எண்ணத்தின் ஆற்றல் சப்ஜெக்ட் இருக்குங்க, எண்ணம் ஆராய்தல், உடம்பே சரியில்லைங்க, உடல் நலமும் மனநலமும் சப்ஜெக்ட் இருக்குங்க. இது மாதிரி எல்லா கேள்விக்கும் மகரிஷி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் என்னுடைய முன்வினை பயனா, பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு பின்ன உயிரின் நிலை விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் புத்தகமும் போட்டேன். அது மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் மகரிஷி கொடுத்த சப்ஜெக்ட்ஸ் சொசைட்டிக்கு பயன்பட செய்கிற போது இந்த ஈகை சிறப்புடையது என்று உடைத்திருக்கிறேன். ஓகேங்க, ஓகேங்க, நன்றிங்க, நன்றிங்க, வாழ்க வளமுடன். நல்லது, வாழ்க. மிக்க நன்றி ஐயா. மிக அற்புதமான குரு நம்மை தெரிவு செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய அன்பர்கள் உணர வேண்டும். ஏன்னா எல்லாருமே இந்த இப்போ இருக்கிற நம்ம இந்த ஜூம்ல இணைஞ்சிருக்காங்களான்னு பார்க்க இல்லை, குறைஞ்சது ஒரு 30 பேர் தான் இணைஞ்சிருக்கோம். அந்த 30 பேர் அது 300 ஆகும், 3000 ஆகலாம். ஏன்னா உங்களுடைய கருமையத்திலே நீங்கள் இதை பதிய வைக்கும் போது உங்களுடைய சந்ததியினர் நிச்சயமாக இதை விட மேற்கொண்டு அவர்கள் அதை குட்டி 8 அடி பாருங்க, தாய் 16 அடி பாயுவாங்க. இந்த மாதிரி நம்முடைய சந்ததியினர்களுக்காக நாம் இந்த மாதிரி தினம் தினம் நம்ம சிந்தனை உரைகளை கேட்டு வரும்போது மகரிஷி கொடுத்துள்ள ஐயா அவங்க சொன்னாங்க, மகரிஷி மற்றும் போயிருக்காங்க. எல்லா முன்னோர்களும் நமக்கு வழி வழியாக கொடுத்து வந்ததை இப்பொழுது நம்முடைய மகரிஷி பேராசிரியர்கள் நாள்தோறும் இந்த தமிழ் ஆனந்த யுகத்திலே உங்களுக்காக மிகச் சிறப்பாக சொன்னாங்க பாருங்க. ஐயா எந்த ஒரு சேவையும் இன்றி, எதிர்பார்ப்பும் இன்றி ஐயா நம்ம எப்படி உருவாக்கினாங்களோ, மகிழ்ச்சி எப்படி உருவாக்கினாங்களோ அந்த வழி பயணித்து இந்த அறிவு தானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு ஒரு அருளினை வழங்கும் இந்த சமுதாய கடமையை நாம் சிறப்பாக செய்வோம் என்ற நிறைவான, ஏன்னா சமுதாய கடமை செய்யும் போதுதாங்க நிறைவு வரும். எதுலையுமே நிறைவு வராது. ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பிடணும்னு தோணும். ஆனா இந்த சமுதாய கடமை செய்யும் போது நம்முடைய ஆறா மேன்மேலும் பெருகும். இந்த இறைநிலையோடு அந்த வெட்ட வெளியோடு பாழ் நிலையோடு இணைவோம். அது அற்புதமான ஒரு உணர்வு என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். தவமும் தற்சோதனையும் சிந்தனை முறையிலும் கலந்து அனைவரும் சிறப்பிப்போம். அனைவரும்
ஐயா அவங்க வாழ்க்கை சொல்லும்போது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்துறை. அந்த வாழ்த்துறைகளோடு நிறைவாக நிறைவு செய்து கனகராணியம்மா உலக நல வாழ்த்து பாட்டீங்களா? சரிங்க ஐயா, நன்றி ஐயா. நீங்க விடைபெறலாம் ஐயா. அவங்க ரொம்ப பிஸியான டைம்லயும் நமக்காக சிறப்பாக இந்த தமிழ் ஆனந்த யோகத்துக்கு இந்த இறையுலகம் அறநெறி சிறந்த தலைப்பிலே சிந்தனை முறை தன்னுடைய சிந்தனை முறை அருளியதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி ஐயா. அவர்கள் வாழ்க வளர்ந்து நிறைவு செய்கிறாங்க. கனகராணியம்மா உலக நல வாழ்த்து பாடலாம். நன்றி, வாழ்க வளர்ந்து. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள்